அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய நாளுடைய நிலைப்பாடம் ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். விஸ்வாசி புரட்டாசி 6 இன்று திங்கட்கிழமை, ஆங்கில வருடம் 22/2025 இன்று மேல் நோக்கினால். அதே போல் இன்று நவராத்திரி ஆரம்பம். அமாவாசைக்கு அடுத்த நாள் தான் இந்த நவராத்திரி ஆரம்பமாகும். 9 இரவுகள் கொண்டது தான் இந்த நவராத்திரி. இந்த நவராத்திரி கொள்ளு வைத்து பூஜை ஆரம்பிக்கக்குள்ள திருமணமான பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு இந்த 9 நாள் விரதத்தை கடைப்பிடித்து அவங்க இந்த நவராத்திரி விரதம் இருந்தாங்கன்னா திருமணம் அவங்களுக்கு கைகூடி வரும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ நட்சத்திரம் இன்று பிற்பகல் 12:25 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். திதி இன்று அதிகாலை 1:42 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராச நட்சத்திரம் அவிட்டம் சதியம். ராசி பார்த்திங்கன்னா மகரம் கும்பம். சந்திராசனம் பொறுத்த மட்டும் ராசி 50% பாதிக்கும், லக்னத்தை 90% பாதிக்கும். அதனால் இந்த மகர ராசி மகர லக்னம், கும்பராசி கும்ப லக்னம் இன்று மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாங்கலுக்குள்ளே கவனமாக செல்லணும். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடித்து செல்லணும். இயக்காரத்து கொண்டும் வண்டி இயக்கி கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது. சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதனால் விழிப்புணர்வு உங்களுக்கு தற்காத்து கொள்ளுங்கள். நல்ல நேரம் காலை 6:15 7:15, மாலை 4:45 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 9:15 10:15, மாலை 7:30 8:30. இந்த கௌரி நல்ல நேரத்தில் புது மணி தம்பதிக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது, குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் பயன்படுத்துவது, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் இந்த கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இன்று திங்கட்கிழமை என்பதால் சந்திர பகவான் தான் ஓரநாதனாக வருவார். சந்திர வரை காலை 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. இதுக்கு அடுத்தது 1 மணி நேரம் சனி வரும். அதுக்கு அடுத்தது 1 மணி நேரம் குரு சுப வரும். அதுக்கு அடுத்தது 2 மணி நேரம் செவ்வாய் வரும், சூரிய அது அசுப அதுக்கு அடுத்தது 3 மணி நேரம் சுபவரையா வரும். பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. ராவகாலம் காலை 7:30 to 9, யமகண்டம் காலை 10:30 to 12, குளிகை மதியம் 1:30 to 3, சூளம் கிழக்கு. குளிகைன்னா மாந்தின்னா குளிகை. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. சூளம் கிழக்கு. கோயிலுக்கு சென்றால் கிழக்கு சைடு பார்த்து தான் இன்று கற்பூரமும் விளக்கை ஏற்றணும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.